எங்கள் தலைவரை கோமாளி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உதயநிதியை விட ஒரு பெரிய கோமாளி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தூங்கி வழிந்தார். இதுவரைக்கும் உதயசூரியனையே பார்க்காதவன் உதயநிதி. எந்த தரவும் இல்லாமல் தாண்டி குதிக்கின்ற ஒருவன் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அவமானம் என்பதை விட தமிழ்நாட்டுக்கு அவமானம். இன்றைக்கு ஒரு கலைஞன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞனாக வேடம் போட்டு பார்த்து தோற்று போன உதயநிதி எரிச்சலில் உளறுகிறார். நீ அதுக்குள்ள பணம் வச்சு கொண்டு போன உன் புத்தி எது? உன்னுடைய திருட்டு குணத்தை நீ இப்படி தான் வெளிப்படுத்துற. நீ அப்போ உங்க ஆட்சி சூட்கேஸ் மாடல்னு சொல்லவா? அரசு காரில் பவனி வந்தான். திமுகவினுடைய அதிகாரபூர்வமான தலைவன் மாதிரி நாடகம் போடுறான், வேடம் போடுறான். உங்கள் ஆட்சியில் எத்தனை அத்துமீறல், உங்கள் ஆட்சியில் எத்தனை பேர் இந்த நாட்டில் திமுகவுக்கு சம்பந்தம் இதெல்லாம் திமுக போல வேடம் போட்டு நடித்தான். அவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தீங்களே நீங்கள். நாங்கள் அப்படி செய்திருக்கோமா? உதயநிதிட்ட முதல்ல பேப்பர் படிக்க சொல்லுங்க. அவன் நியூஸ் பார்க்க மாட்டான், சூரியனை பார்த்ததே இல்லை. ஒழுங்கா பேப்பராவது படிக்க சொல்லுங்க. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கழக பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த சேப்பாக்கத்தில் நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டம் தான் திமுக சார்பாக நடந்தது. ஆக்சுவலாக அங்கே நன்றி தெரிவிப்பார் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து ரொம்பவே தாக்குதல் பேசியிருந்தார். இந்த விஷயத்தை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். நான் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு ஜோக்கரை அதாவது ஒரு கோமாளியை ஒரு அரண்மனைக்குள்ளே போனால் அவனால் அரசனாக முடியாது. மாறா அவன் என்ன பண்ணுவான்னா அது ஒரு சர்க்கஸ் கூட்டமாக மாற்றிடுவார் சொல்லியிருந்தார். முதல்வர் விஜய் அவர்களை ஒரு கோமாளின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அண்டங்காக்கைகள் ஆகாயத்தை அழுக்காக்க முயற்சிக்கிறது. எச்சில்கள் துப்பி எரிமலைகள் சாய்வதில்லை, குச்சிகள் பட்டு வானம் கிழிவதில்லை. உதயநிதியினுடைய இந்த உளறலால் விஜய் என்கிற கோபுரம் சாய்வதில்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய தரத்தை அந்த கூட்டத்தில் நிரூபித்திருக்க வேண்டும். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கென்று மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு ஷேடோ கவர்மெண்ட், ஒரு நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிறவர். அதிகாரத்தில் இருக்கிற கட்சி பெரும்பான்மை இழந்து கவிழ்ந்து விடுமானால் அடுத்தது ஆளுநர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரைத்தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். அந்த இடத்தில் இருக்கிற உதயநிதி நேற்றைக்கு பேசிய பேச்சு சுத்த பேத்தல், பிதற்றல். எங்கள் தலைவரை கோமாளி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உதயநிதியை விட ஒரு பெரிய கோமாளி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தூங்கி வழிந்தார். இதுவரைக்கும் உதயசூரியனையே பார்க்காதவன் உதயநிதி. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன பேச வேண்டும் என்கிற அந்த எல்லையை கூட அவரால் உணர முடியவில்லை. அண்ணா முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கோவை கம்பன் கருத்திரமன் எதிர்க்கட்சி தலைவர். வன்மருங்குள் வாழறக்கர் நெருக்க அங்கிருந்தார், கண்மருங்கு எழுந்து என்றும் ஒரு துளிவர காணா நன்மருந்து போல் நல்லன் நர உணங்கிய நங்கை மென்மருங்குள் போல் வேருளங்கும் மெலிந்தாள் என்று ஒரு கம்பனுடைய சுந்தரகாண்டம் பாட்டை சொல்லி 3 மணி நேரம் பேசுகின்ற ஆற்றலாளன் கோவை கம்பன் கருத்திரமன், காங்கிரஸ் கட்சி. அவர் எதிர்க்கட்சி தலைவர். கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு சேர்ப்பதற்கு மார்ஷல் நேசமணி என்கிற தளபதியோடு கைகோர்த்து களமாடிய தியாகி பொன்னப்ப நாடார் எதிர்க்கட்சி தலைவர். எம்ஜிஆர் முதலமைச்சர், கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர். ஜெயலலிதா முதலமைச்சர், கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர். பேராசிரியர் அன்பழகன் எதிர்க்கட்சி தலைவர். இவர்களெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்திருந்த நாற்காலியில் எந்த தரவும் இல்லாமல் தாண்டி குதிக்கின்ற ஒருவன் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அவமானம் என்பதை விட தமிழ்நாட்டுக்கு அவமானம். எந்த கேள்வி எப்பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஞானம் இல்லாத ஞான சூன்யம் உதயநிதி ஸ்டாலின். இல்லை சார், ஆனால் அவர் பேசும்போது சொல்கிறார் விஜய் அவர்கள் இந்த கவர்ச்சியால் ஜெயிஸ்டார் நம்ம சொல்லும் போது அவருக்கு ஒரு கோபம் வருது. இப்போ நம்ம கலைஞர் அவர்களை எடுத்துட்டோம்னா அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ரொம்பவே தீவிரமாக போராட்டம் பண்ணவர். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களை நம்ம எடுத்துட்டோம்னா அவர் மிசால கைது செய்யப்பட்டவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார். கவர்ச்சி என்று
சொல்லி அதை கடந்து போகக்கூடாது. நான் உதயநிதிக்கு சொல்கிறேன், நீயே கதாநாயகனாக நடித்து பார்த்து தோற்று போனவன். உன்னிடத்தில் கவர்ச்சியும் மக்களை ஈர்க்கக்கூடிய நிலையும் உன்னிடத்தில் இல்லை. நீ தோற்று போனவன், தொலைந்து போனவன். உன்னுடைய அப்பன் ஸ்டாலின் ஒரே ரத்தம் என்று படத்தில் நடித்தவர், குறிஞ்சி மலர் என்று ஒரு சின்ன திரையிலே நடித்தவர், அன்பில் பொய்யாமொழி அகல்யா என்ற தொடரில் நடித்தவர். நீங்களெல்லாம் நடித்து பார்த்து தோற்று போனவர்கள். விஜய் வெற்றி சரித்திரம் படைத்தவர். அமீர் கானை விட அதிக ரசிகர்கள் வைத்திருந்த ஒரு பவர் உள்ள ஒரு ஸ்டார் எங்கள் தலைவர் விஜய். அவருடைய வெற்றிக்கு அது துணை நின்றது என்பதை நான் மறுக்க மாட்டேன். அண்ணா அவர்களே அரிதாரம் பூசி நடித்திருக்கிறார். நீ அண்ணாவை அந்த வரிசையில் வைப்பியா? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தை அண்ணா எழுதினார். அதில் வருகிற ஒரு பாத்திரத்தின் பெயர் காகப்பட்டர். அந்த காகப்பட்டர் பாத்திரத்தை அண்ணாவே நடித்தார், கலைஞரே நடித்திருக்கிறார். நடிகமணி டிவி நாராயணசாமியை பிரச்சாரத்திற்கு அண்ணா பயன்படுத்தினார். லட்சிய நடிகர் SSRஐ அண்ணா பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆரை அண்ணா பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினார். கலையையும் இலக்கியத்தையும் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது என்பது அண்ணாவின் காலத்தில் இருந்து வந்த நடைமுறை. இன்றைக்கு ஒரு கலைஞன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார். கலைஞனாக வேடம் போட்டு பார்த்து தோற்றுப்போன உதயநிதி எரிச்சலில் உளறுகிறார். ஆனால் இன்னொரு புறம் வந்து அந்த காங்கிரஸை வந்து நன்றி கெட்ட காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு உடன்பிறப்புங்களும் வந்து இதை யாரும் மறக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயத்தை வந்து மறக்க மாட்டாங்க. எங்களோட தலைவரை வந்து பயன்படுத்தி நீங்கள் 5 தொகுதியில் வந்து வெற்றி பெற்று இப்படி வந்து கூட்டணிக்கு போய் போகிறீங்களே, இது வெக்கமா இல்லையா அப்படின்ற வாதத்தையும் வந்து வைக்கிறாங்களே சார். காங்கிரஸ் உங்களுக்கு உதவலையா? நீங்கள் இத்தனை தொகுதி வந்ததற்கு காங்கிரஸ் பங்களிப்பு தரலையா? நன்றி கட்டுதவர்கள் காங்கிரஸ்ன்னா உங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கா? நீங்கள் மத்திய மந்திரி சபையில் TR பாலு மந்திரி, நாமக்கல் காந்தி செல்வன் மந்திரி, R ராஜா மந்திரி, கனிமொழி மந்திரி, TR பாலு மந்திரி, பழனி மாணிக்க மந்திரி, எத்தனை மந்திரிகள் இருந்தீங்க? நீங்கள் என்னைக்காவது காங்கிரஸுக்கு நன்றியோடு நடந்து கொண்டீர்களா? நீங்கள் காங்கிரஸை கைகழுவி விட்டுவிட்டு அடல் பிகாரி வாஜ்பாயிடத்திலிருந்து ஒட்டி கொண்டு அங்கேயும் அனுபவித்தீர்கள். முரசொலி மாறன் உங்கள் குடும்பத்தினுடைய விஸ்வகுரு உடல்நலம் கெட்டு நினைவிழந்து கிடந்த பொழுது அரசு செலவில் சிகிச்சை எடுத்து கொண்டவன் முரசொலி மாறன். அந்த முரசொலி மாறனுடைய உயிர் பிரிந்து அவருடைய உடலடக்கம் நடைபெற்ற பொழுது அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அடல் பிகாரி வாஜ்பாயிட்டு அவனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்தார். உடலடக்கம் முடிந்து அடல் பிகாரி வாஜ்பாய் டெல்லிக்கு புறப்பட்டதும் பிஜேபி கூட்டணியை விட்டுவிட்டு காங்கிரஸுக்கு இடம் மாறியவன் நீ. உங்களுக்கு நன்றிக்கு சம்பந்தம் இல்லை. நன்றியை பற்றி பேசினால் உதயநிதி வாங்கி கொட்டி கொள்ள வேண்டிய நிலைமை வரும். போதைப் பொருள் விற்றவன் வந்து அமைச்சர், கஞ்சா விற்றவர் வந்து அமைச்சர், ஒரு பொண்டாட்டியை வந்து அடித்து துன்புறுத்தவன் வந்து அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்றவன் வந்து அமைச்சர், அப்புறம் ஏதாவது ஒரு படம் வந்து புதுசாக ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தை வந்து திருட்டு விசிடியில் விற்கிறவன் வந்து அமைச்சர், பற்றாத குறைக்கு வந்து லாட்ரி விற்றவன்லாம் அமைச்சர். இது வந்து இதுதான் தாவேக்கோட அமைச்சரை வந்து சொல்கிறாங்களே சார், இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏவவேலு என்ன தொழில் செய்தார்? கண்டக்டர். அவர் அமைச்சராகல. சேகர்பாபுக்கு என்ன தொழில்? அடியாட்களை அனுப்பி கொடுப்பது. அவர் அமைச்சராகல. உங்கள் குவாலிட்டியை பற்றி பேச ஆரம்பித்தா நாரி போகும். எங்கள் அமைச்சர்களுக்கு தரம் இல்லை, தராதரம் இல்லைங்கிறியா நீ? நேற்றைக்கு ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை நடத்துகிறார் போக்குவரத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. எங்கள் கழகத்தினுடைய தேர்தல் பணி மேலாண்மை பொதுச் செயலாளர், எங்கள் தலைவருக்கு உற்ற துணையாக இருக்கிறவர். இந்த குருஷேத்திரத்தில் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய பங்களிப்பை முழுமையாக வழங்கியவர். நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தை கூட்டுறார். 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் ஒரு நாள் இது கூட்டியிருப்பியா நீ? நீ வீட்டிலேயே ஒப்பந்தக்காரர்களை கூட்டி வச்சு 40% வாங்கி நக்கி பிழைத்தவர்கள் நீங்கள். நாங்கள் நேற்றுக்கு அறிவிச்சிருக்க ஆதவ அர்ஜுனா, 1 பைசா எங்களுக்கு கமிஷன் தேவையில்லை. உங்கள் ஃபண்ட் எனக்கு அவசியம் இல்லை. தரமான சாலைகளை போட வேண்டும், அதை நான் கண்காணிப்பேன். இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10 வே கரப்ஷன், 10 வழியில் ஊழல் நடக்கிறது. இந்த 10 வழியை அடைத்து காப்பாற்றுங்கள். அப்படி செய்தால் 2 லட்சம் கோடி தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறைக்கு மட்டும் ஒன்றிய அரசு வழங்க தயாராக இருக்கிறது என்று நிதின் கட்கரி நேற்றைக்கு சொன்னதை, நிதின் கட்கரி ஆதவ அர்ஜுனாவிடம் சொன்னதை ஆதவ அர்ஜுனா நேற்றைக்கு சொல்லுகிறார். நீ வெட்கப்பட வேண்டாமா? நீங்கள் இப்படி செய்திருக்கீங்களா? எங்கள் அமைச்சர்களுக்கு தரம் எப்படி, உங்கள் அமைச்சர்களுக்கு தரம் எப்படி? நீ 40% வாங்கினவனி. 100 கோடி ரூபா ஒரு திட்டத்துக்கு ஒதுக்குனா அதில் 60% வேலை தான் நடக்கு, 40% உங்கள் வீட்டுக்கு போகும்.
சார் இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் சொல்லிட முடியாதுல்ல சார்? ஆதாரம் இருக்கா சார் இது? ஆதாரம் தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில் இளைஞரணி கூட்டத்திற்கு ஸ்டாலின் போகிறார், வெள்ளி நாற்காலி செய்து போடுறாரு ஏவா வேலு. இது ஊர்தாலி அறுத்த பணம் இல்லையா? ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்க வழியில்லாத தோழிகள் சகோதரிகள் வாழுகிற நாடுங்க இந்த நாடு. முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி கொண்டு போடுறாங்க. அன்னைக்கு நான் என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், ஸ்டாலின் உனக்காக வெள்ளி நாற்காலி கொண்டு போடப்பட்டது, நீ உட்கார மாட்டாய் என்று நான் கருதினேன், உட்கார்ந்து விட்டாய். நீ எப்பொழுது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தாயோ அப்பொழுதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி தளபதி விஜயை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டதுன்னு எழுதினேன். எவ்வளவு முறைகேடு நீங்கள் செய்தீங்க கணக்கு இருக்கா? அதை விமர்சிக்க ஆரம்பித்தா உங்கள் வேரில் நான் வெந்நீரை ஊற்றுகிற பழி என் மேலே வரும். நான் மேலே அதை செய்ய விரும்பலை. இப்போ திமுக ஆட்சியில் வந்து திராவிடன் மாடல்னு வந்து இருந்தது, இப்போ டெவலப்மெண்ட் மாடல்னு வந்து இருந்தது, அப்புறம் இந்த $1 trillion எக்கனாமின்னு வந்து இருந்தது. ஆனால் இப்போ தாவேக ஆட்சியில் வந்து சோஃபா மாடல்னு வந்து இருக்குது. இந்த கேடுகட்ட அரசியலாக தான் வந்து விஜய் அவர்கள் என்ன சோஃபா மாடல்னா என்னன்னு சொல்லுவாரா? சோஃபாவில் வந்து பணம் வச்சு அது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அனுப்ப, அதெல்லாம் உங்கள் மாடல். இதெல்லாம் முதல்ல வந்து சோஃபா போகுது, அப்புறம் தான் முதலமைச்சர் விஜய் அவர்களே வந்து போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு சோஃபா, நீங்கள் உட்கார்ந்து சோஃபாவை நான் ஆர்டர் பண்ணி வருது, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்கிறார் நான் ஆர்டர் பண்ண சோஃபா இது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ அதுக்குள்ளே பணம் வச்சு கொண்டு போனால் உன் புத்தி எது? உன்னுடைய திருட்டு குணத்தை நீ இப்படி தான் வெளிப்படுத்துகிற நீ. அப்போ உங்கள் ஆட்சி சூட்கேஸ் மாடல்னு சொல்லவா? இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த கோட் சூட் வந்து போடுறாரு சார். நாங்கள் திமுக வந்து எந்த ஒரு விமர்சனமும் வந்து பண்ணலை, ஆனால் அவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு. நான் என்னுடைய கோட்டோட கலர் வந்து கருப்பு, நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அவரோட ஜோசியருக்கு வந்து இந்த அரசு பதவி வந்து கொடுத்து பல்பு வாங்கிய முதல்வர் விஜய் அவர்கள் தான் வந்து சொல்கிறாரே சார். பெரிய எதிர்ப்புன்னு கிளம்பல. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா ஒரு இது என்ன முறை என்று தெரியவில்லை, உங்களுக்கு அவரை அங்கீகரிக்க வேண்டாம், வேறு வாய்ப்பு இருக்குது, ஒரு அரசு அதிகாரியாக நியமிப்பது ஒரு அத்துமீறல்னு பிரேமலதா பேசினாங்க. தமீமுன் அன்சாரி பேசினார். அதை உள்வாங்கி கொண்ட எங்கள் முதலமைச்சர் அடுத்த நிமிடத்தில் அந்த பதவியிலேருந்து அவரை தூக்குகிறாருன்னா மாற்றார் சொல்லை மதிக்கிற பண்பும் ஜனநாயகத்தில் ஒரு தலைவன் இருக்க வேண்டிய தகுதியும் இதுதான் என்பதை அதை வெளிப்படுத்தினார். நீ சொல்லுவியா, நீ செய்வியா இதை? உங்கள் ஆட்சியில் கொல்லைப்புறம் வழியாக எத்தனை பேர் அதை அனுபவிச்சான்? அண்டா செந்தில் 100 ரூபாய் 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் வெளியூரில். அரசு காரில் பவனி வந்தான். திமுகவினுடைய அதிகாரபூர்வமான தலைவன் மாதிரி நாடகம் போடுறான், வேடம் போடுறான். உங்கள் ஆட்சியில் எத்தனை அத்துமீறல்! உங்கள் ஆட்சியில் எத்தனை பேர் இந்த நாட்டில் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாமலாம் திமுக போல வேடம் போட்டு நடித்தான். அவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தீங்களே நீங்கள். நாங்கள் அப்படி செய்திருக்கோமா? செய்வதற்கு எங்கிட்ட திட்டம் இருக்கா? ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கூடாவில் இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறீங்களே. இல்லை சார், இப்போ ஆட்சிக்கு வந்து 25 நாட்கள் வந்து ஆகிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு திட்டங்கள் கூட வந்து வரல. இப்போ முந்தைய முதல்வராக எந்த திட்டம் அவர் சொல்றாரு சார், எந்த ஒரு திட்டமும் வந்து LNT கூட நேற்றுக்கு ஒப்பந்தம் போட்டது தெரியுமா? உதயநிதிக்கு. உதயநிதிட்டு முதல்ல பேப்பர் படிக்க சொல்லுங்க. அவன் நியூஸ் பார்க்க மாட்டான், சூரியனை பார்த்ததே இல்லை, ஒழுங்கா பேப்பராவது படிக்க சொல்லுங்க. இப்போ முன்னாடி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது வந்து என்னன்னா, ஒரு மாவட்டத்துக்கு போகிறோன்னா அந்த மாவட்டத்துக்கான திட்டங்களோட தான் வந்து போவார். இவர் திருச்சி கிழக்கில் வந்து நன்றி சொல்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து திமுக குறித்து தான் வந்து பேசிகிட்டே இருக்காரு. ஆமாம், கட்சி கூட்டம் அது, அரசு நிகழ்ச்சி கிடையாது. ஆமாம், விமர்சனம் செய்கிறாரு. அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது, திமுக தான் எனக்கு இன்னும் எதிரின்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் அரசியல் அவர் நிலைப்பாடை எடுத்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியான்னு. இவன் எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தான் ஸ்டாலின். நாங்கள் என்ன செய்தோம்? டெல்லியையும் நாங்கள் தான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம், திமுகவையும் நாங்கள் தான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த இந்தியா கூட்டணியிலேருந்து வந்து திமுக வந்து வெளியேறி இருக்கு சார். அது ஒரு பெரிய பின்னடைவுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வந்து திமுகவுக்கு பின்னடைவு, இந்தியா கூட்டணிக்கு என்ன பின்னடைவு சார்? ஒரு மையமான கட்சியாக திமுக தானே சார். அந்த இடத்த தான் நாங்கள் அலங்கரிக்க போகிறோமே. இப்போ ஒன்னொன்னா வந்து திமுக கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிறது வந்து எப்படி சரியான ஒரு விஷயம்? திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எங்கிட்ட வந்துட்டு அபகரிச்சோமா? நாங்கள் எங்களுக்கு அவங்க ஆதரவு தந்தாங்க, நாங்கள் ஆதரவு வாங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். வேற என்ன அபகரிக்கிறது? இப்போ முன்னாடி வந்து ஒரு முதல் ராஜ்யசபா சீட் வந்து தாவேக்காக்கு வந்து கிடைக்குது. நியாயப்படி பார்த்தா அது வந்து தாவேக்கா தான் வந்து அலங்கரிக்கணும். அதை வந்து காங்கிரஸ் விட்டு கொடுக்குறது வந்து எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கும்? விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து பயந்துட்டாரு. அங்கே அந்த கர்நாடகாவில் வந்து இந்த மேகதாது அணை பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக விட்டு கொடுத்து இந்த அமைதியாக்கியிருக்காங்க வந்து சொல்கிறாங்க. மேகதாது அணையிலேருந்து அவங்க பின்வாங்குவாங்களா? கர்நாடக அரசு ஒரு காலம் பின்வாங்க மாட்டார். பிஜேபி இல்லாவிட்டால் காங்கிரஸ் யார் அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி உரிமை அவர்கள் தங்களுக்கே உரிமை உள்ளது என்று கொண்டாடுவார்கள்.
இது காலம் காலமாக 1924 வருகிற அரசியல். ஆனால் காவிரி புகுந்த இடம் தமிழ்நாடு, காவிரி பிறந்த இடம் கர்நாடகா அல்ல, குடகு, துளுமொழி பேசுகிற பகுதி, அங்கதான் உதயமாச்சு. ஆனால் காவிரிக்கு கர்நாடகம் எப்பொழுதும் உரிமை கொண்டாடுகிறது. ஆனால் எங்களுக்குத்தான் காவிரி புகுந்த வீடு, எங்களுக்குத்தான் அது பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் திமுக மட்டுமில்லை, நாங்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப பேசி வருகிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எம்பி பதவியை விட்டு கொடுத்தது மேகதாது பிரச்சனையில் அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக அல்ல. நாங்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றோம். தனிப்பெரும் கட்சியாக எங்கள் கட்சி வந்தது. மேதகு ஆளுநர் அலேல்கர் அவரிடத்தில் ஆட்சி அமைக்க எங்கள் தலைவர் உரிமை கூறினார். 14 நாள் அவகாசம் கேட்டார், அவகாசம் தரவில்லை. மேஜிக் நம்பர் 118 நீ கொண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு ஆதரவு தர முடியும் என்று அலேல்கர் சொன்னார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று பிரச்சாரம் செய்தார்கள். தாவேக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று திட்டமிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியிடம் பகை பாராட்டிய திமுக, அவருடைய உத்தமபுத்திரன் உதயநிதி எடப்பாடியை பற்றி விமர்சித்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், எடப்பாடியில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், தாவேக ஆட்சி அமையக்கூடாது, அதிமுக ஆட்சி அமைத்துவிட்டு போகட்டும் என்று இவர்கள் தரங்கட்டு நடந்து கொண்டார்கள். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் பேபி அவர்களிடத்தில் பேசி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற 2 உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுங்கள் என்று ஸ்டாலின் ஒரு பவளவிழா கட்சியின் கண்ட தலைவன் என்கிற உயரத்தை மறந்து தரை மட்டமாகி பேபிக்கு தூது விட்டார். அப்போ தாவேக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருந்தது, அதிமுக உறுதியாக இருந்தது. ஆனால் அப்படி நாங்கள் நித்தியத்தை இழந்து, நாங்கள் நிம்மதியை இழந்து, நிச்சயமின்மை உடுத்தி கொண்டிருந்த துயரப் பொழுதில் 5 காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தருவார்கள் என்று அறிவித்தார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் மேலிடம் அந்த முடிவை எடுத்தது. அந்த முடிவை எடுத்ததற்கு பிறகுதான் எங்கள் முகத்தில் மலர்ச்சி, எங்கள் கண்களில் வெளிச்சம் வந்தது. ஆகவே இக்கட்டான காலகட்டத்தில் எங்களுக்கு உதவிய காங்கிரஸ் கட்சிக்கு என் தலைவன் கொடுத்த நன்றியின் காணிக்கை தான் இந்த நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவி. இதில் வேற ஒரு அரசியலும் கிடையாது. இல்லை சார், இப்போ ஸ்டாலின் அவர்களோட தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலினுக்கு தெய்வங்களுக்கு தேவையில்லையே. ஏன்னா இப்போ அவர் சொல்லி தான் கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மதசார்பற்ற அணி எங்கள் பக்கம் வந்தாச்சு தம்பி. நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுத்தாச்சு. ஸ்டாலின் திக்கு இல்லாமல் திசை தெரியாமல் தவிக்கிறார். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.